தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வாட்டர் லில்லி எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வாட்டர் லில்லி B&Q கார்டன் சென்டரில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இதில் 3 கலருமே ஒரே பேக்கில் வர மாதிரியான வாட்டர் லில்லி தான் நான் வாங்கியிருக்கேன். அதில் வாட்டர் லில்லியோட கிழங்குகள், அதாவது அந்த ரைசோம்ஸ், அதுக்கப்புறம் அது கூடவே கலந்து வைக்கிறதுக்கான மண், அதுக்கப்புறம் அது மேலே போடுறதுக்காக கிராவல்ஸும் இருக்கும். ஸோ இந்த மண் கலவை நம்ம இதில் போட்டுடலாம். இந்த பேஸ்கெட் பாண்ட் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூடவே தான் இந்த இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக இந்த வாட்டர் லில்லி கிழங்குகளை எடுத்து மண்ணில் நட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி. ஸோ இதில் 3 டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. எல்லோ, ஒயிட், அதுக்கப்புறம் பிங்க் கலர். ஸோ இது 3ஐயும் இந்த மாதிரி நட்டு வச்சுட்டு மேலே அந்த கொடுத்துருந்த பெபிள்ஸை அப்படியே மேலே வச்சிடலாம். இது இந்த மண் கலவை தண்ணியோட மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கும் இந்த பெபிள்ஸ் எல்லாமே. ஸோ தண்ணிக்குள்ளே வைக்கும் போது இந்த மாதிரி பேஸ்கெட்டை மேலாப்பில் வைக்கணும். ஃபுல்லாக அடியில் வச்சோம் அப்படின்னா சன்லைட் படாது. இந்த கிழங்குகள் இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால மேலே வச்சுருக்கோம். லீவ்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அதை கீழே வச்சிடலாம். 1 மந்த்க்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லா இலைகளுமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி வாட்டர் லில்லி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் B&Q கார்டன் சென்டர்லேருந்து. இந்த வாட்டர் லில்லி ஃபர்ஸ்ட் இயர்லேயே ப்ளூம் ஆகலாம், இல்லை செகண்ட் ஆர் தேர்ட் இயரில் பூக்க ஆரம்பிக்கலாம்.